உறவுகளுக்கு வணக்கம். 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் அறிவித்துள்ளார். தேர்தல் வருகிறது என்று சொன்னால் தற்பொழுது போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் பஞ்சமில்லை. செத்து கிடக்கும் பிணத்துடன் கூட போய் ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப தேர்தல் வந்தனால போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு ஒரு பிரபல தலைவர் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வருகிற 5ஆம் தேதி வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார். வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீடு கோரி நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வருகிற 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறாங்க. அங்கிட்டு அவருடைய மகன் ஒரு பக்கம் கட்சியை பாதி பிரிச்சுட்டு போயிட்டாப்ல, இங்கிட்டு இவர் பிரிச்சுட்டு போயிட்டாப்ல. வன்னியர்களுக்காக வேண்டி அவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாப்ல, இவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாப்ல. ஆனா கேனப்பயல்க யாருன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் கேனப்பயல்க. வன்னியர்கள் பேரை சொல்லி கட்சியை ஆரம்பிச்சுட்டு கடைசியில அதை குடும்ப கட்சியா மாத்தி கடைசியில இப்ப குடும்பத்துல பிளவு 2 பிரிவா நிக்குது. அவங்க குடும்பம் கட்சியும் 2 பிரிவா நிக்குது. இந்த வன்னியர்கள் பாமக தொண்டர்கள் யார் பக்கம் போறதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கை ஓசை தராது, பல கை அடிச்சாதான் ஓசை வரும். இப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கையே 2ஆ கிழிஞ்சு போச்சு. ஒண்ணு அன்புமணி ராமதாஸ், ஒண்ணு ராமதாஸ். இப்ப எந்த தலைமையில பாமக இருக்குதுன்னே தெரியல. இவங்க ஒருங்கிணைஞ்சு போராடியே இந்த 10.5% இடஒதுக்கீட்டை பெற முடியல. இவங்க தனித்தனியா பிரிஞ்சு போராடினா இடஒதுக்கீடு கிடைக்கவா போகுது? வருகிற 5ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காப்ல. அந்த போராட்டம் வெற்றி பெறதா, டாக்டர் ராமதாஸ் பின்னாடி வன்னியர்கள் திரள்கிறார்களா, தொண்டர்கள் திரள்கிறார்களா, அல்லது போராட்டம் காத்தாடுதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.